E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஏற்கனவே 4 MP சீட்டுகளையும் ஸ்டாலின் ரொம்ப ஒரு சூட்சமாக பல வேலைகள் பார்த்துருக்காரு. இஸ்லாமியருக்கு ஒன்று, இந்துவோட பிரதிநிதியா சிவலிங்கம் அவருக்கு ஒன்று, அப்புறம் கிறிஸ்தவருக்கு ஒன்று, கடவுள் மறுப்பாளரான கமலுக்கு ஒன்றுன்ட்டு அந்த MP சீட்லேயே இவ்வளோ அழகாக பிரித்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு அவருக்கு புகழாரம் சூட்டப்பட அந்த நேரத்தில் தான் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் வந்து கட்சிக்குள்ள பல வியூகங்களை வகுத்திருக்காரு. அதற்கு பின்னணியில் நிறைய கணக்குகள் சொல்லப்படுது. தேமுதிக தேவையா இல்லையாங்கிற வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது பற்றிலாம் விரிவாக பேசிடுவோம். இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாருக்கு ஏகப்பட்ட குமுறல் இருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளோ குமுறல்களை வச்சுக்கிட்டு நடமாடிட்டு இருக்காரு. நீங்க சமீபத்தில் மைக்கோட அவர் பார்த்துருக்கவே முடியாது, எங்கேயுமே அவர் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாஜக தனது முக்கியமான முன்னெடுப்பு ஒன்று மதுரையிலேருந்து தொடங்க போகுது. அதனுடைய பின்னணி முழு விவரம் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். சமீபத்தில் திமுக மதுரையில் பொதுக்குழு கூட்டம் போட்டாங்க இல்லையா? அதிலிருந்து திமுக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்திலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை கட்சிக்காரர்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இளைஞர்களை நம்ம பக்கம் திருப்புறது, அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய காலி பதவிகளுக்கு இளைஞர்களுக்கு அதிகமா நீங்க கொடுங்க, அந்த பதவிகளை இளைஞரை வச்சு நிரப்புங்கன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. எதற்காக அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா காலமா இருக்கட்டும், அப்புறம் புது புது கட்சிகள்லாம் வராங்க இல்லையா? உதாரணத்துக்கு விஜயோட கட்சி, சீமானோட கட்சியிலாம் பல இளைஞர்கள் போறதை பார்த்து திமுகவுக்கு புது ரத்தம் வேணும் அப்படின்னா புதிய முகங்கள் இளைஞர்கள் அதிகமா இருந்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா நம்ம கட்சியை வந்து தேர்தலுக்கு முன்னாடி தயார்படுத்த முடியும். அவங்களால மட்டும் தான் பிரச்சாரத்தை வந்து வீரியமா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டோர் டு டோர் கேம்பெயின் இருக்குல்ல, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களால வந்து நல்ல ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து கட்சிக்குள்ள எந்தெந்த பதவிகள்லாம் காலியா இருக்கோ அது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு அந்த பதவிகளை கொடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம சொன்னது போல விஜய் கட்சியை நோக்கி நிறைய பேர் போறாங்க. அந்த ஒரு இதை தடுக்கணும். திமுகவுல இருந்து போல பொதுவான இல்ல, திமுகக்குள்ள இளைஞர்களுக்கு அதிகமா வேணும்ன்றதுக்காக தான். ஏன்னா திமுக தான் இளைஞர் அணின்னு சொல்லிட்டு ஒரு தனி அணியா வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு அணியை பலப்படுத்தணும். இளைஞர்கள் எல்லாம் புதுமுக இளைஞர்கள் எல்லாம் வேற கட்சிக்கு போகாம நம்ம கட்சிக்கு வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. இதுல கட்சிக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வேறு சில வியூகங்களையும் வகுத்துட்டு இருக்காரு. குறிப்பா தேமுதிக கூட்டணிக்கு வருமா வராதாங்கிற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அதிமுகவுக்கு பிடி கொடுக்கல. இவங்க தான் கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாங்களே ஒழிய தேமுதிக சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம். ஏன்னா அந்த அரசியலே தேர்தலுக்கான ஒன்றா மாறி போச்சுங்கிற வகையில் அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ தேமுதிக ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே திமுக சார்ந்தவர்கள்ட்ட எழுதான் செய்யும். ஏன்னா இப்போ பாமக இல்லாததுக்கு தேமுதிகவை நம்ம சேர்த்து அரவணைச்சிக்கலாம். அதே நேரம் விருதுநகர் அப்புறம் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் தேமுதிக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நம்பப்படுது. ஆனால் அதில் வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் 1% தானே இழந்தாங்க திமுக. அந்த 1% முக்கியமானது. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி வருத்தப்படுறத விட தேர்தல் சமயத்தில் யோசிப்போம் அப்படிங்கிற வகையில் திமுகவை சேர்ந்தவர்களும் கொஞ்சம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஆழமா நம்ம நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க திமுகக்குள்ளே. இதுல ஒருவேளை தேமுதிகவை திமுக அரவணைக்கிறாங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து விட்டு கொடுத்தாகணும். ஏன்னா 234 தொகுதியில திமுகவினர் வந்து ஏற்கனவே 200 தொகுதிகளுக்கு மேல போட்டி போடுறதா சொல்றாங்க இல்லையா? இப்போ 34 தொகுதிகள் தான் கூட்டணிக்கு ஒதுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏற்கனவே மதிமுகவுக்கு அதிக இடங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ வைகோக்கு வேற சீட் கொடுக்குறாங்க. அதனால அதை வச்சு எங்களுக்கு அதிகமான சட்டசபை தொகுதிகள் கொடுங்கன்னு சொல்றாங்க. 2019 இருந்து கூட பயணிக்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் கேட்கலாம். அவங்க கேட்கறாங்க. அப்புறம் திருமாவளவன் விசிக, அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, தேசிய கட்சி. இவ்வளவு கட்சிகள் வந்து நிச்சயமா வரக்கூடிய தேர்தல் அதிக இடங்கள் டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல காங்கிரஸும் திருமாவளவன் உள்ளிட்டோர்லாம் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வரணுங்கிற மாதிரிலாம் சில சமிஞ்சைகள் சொல்றாங்க. டைரக்டாவே சொல்லிட்டாரு. திருமா கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் இடம் பெறணும் அப்படிங்கிற வகையில் அவரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஒருவேளை தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா தேமுதிக கேட்கிற அளவுக்கு எண்ணிக்கை கொடுக்க முடியுமா, இல்ல குறைஞ்ச எண்ணிக்கையை வச்சு எப்படி அவங்க வந்து சமாதானப்படுத்த போறாங்க? ஏன்னா கூட்டணி கட்சிகள் தான் தேமுதிக வேணும்னு சொல்ற பட்சத்துல கூட்டணி கட்சிகள் அவங்களோட இடங்களை வந்து இழக்கிறதுக்கு நேரிடுமா அப்படின்ற பல கேள்விகள். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு.
பாமக உள்ள அழைச்சிட்டு வந்தா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்தும், விசிக வெளியேறும் மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. தேமுதிக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இடப்பங்கீடு எப்படி நடத்துவாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. கட்சிக்குள்ள அந்த தொகுதியில வேலை பார்க்குற திமுக சேர்ந்தவர்களுக்கு இடம் தராம இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை எப்படி திருப்திப்படுத்த போறாங்க, நிர்வாகிகளை எப்படி திருப்திப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகளை சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. ஆகையினால பெரும்பாலும் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எல்லாமே சாத்தியம் அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, சமீபத்துல நம்ம முன்னாடி பேசணும்ல, திமுக ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து மதுரையில முடிச்சாங்க அப்படின்னு. அதே இடத்துல, அதே மதுரை மாவட்டத்துல தான் பாஜகவும் ஒரு மிக முக்கிய கூட்டத்தை கூட்ட போறாங்க. சென்டிமெண்டா எல்லாருமே மதுரை நோக்கி தான் போறாங்க இப்போ பெரிய கட்சிகள்லாம். விஜயகாந்த் கட்சி தொடங்கினதாங்க தான், எம்ஜிஆர் அங்கே தான், எல்லாரும் மதுரை தானே. இப்போ வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி அமித்ஷாவே இந்த கூட்டத்துக்கு வர போறாரு. பாஜகவோட கூட்டத்துக்கு அமித்ஷா அந்த கூட்டத்தில் தலைமை தாங்க போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தை தொடர்ந்து தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் இடத்துல அமித்ஷா ஒரு பெரிய பேச்சுவார்த்தை பண்ண போறாரு. ஏன்னா வரக்கூடிய தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தணும். அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களில் கட்சியை இன்னும் வலுவா கொண்டு போகணும். ஏன்னா குறிப்பா கன்னியாகுமரி பகுதிகள் வந்து பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி வலுவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் மற்ற மாவட்டங்கள்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ லோக்சபா தேர்தலில் பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இப்போ அங்கே ஓபிஎஸ் நின்று கொஞ்சம் வாக்கு வாங்கினாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தென் மாவட்டங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தேவை இருக்கிறதுனால அந்த மாவட்டங்களோட நிர்வாகிகளை சந்திக்க போறதா சொல்றாங்க. இதுலதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏற்கனவே சென்னையில வந்து அமித்ஷா கூட்டணி அறிவிச்சாரு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சாரு இல்லையா, அப்பவே வந்து ஓபிஎஸ் அவர் பார்க்கல. ஓபிஎஸ் புறக்கணிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி அறிவு வெளியிட்டார். இப்போ தென் மாவட்டங்களோட நிர்வாகிகள் சந்திக்கிறதுனால ஏற்கனவே பாஜகவை நம்பி இருக்க ஓபிஎஸ் இந்த வாட்டி அமித்ஷா சந்திப்பாரா, அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரனும் சந்திப்பாரா அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாஜகக்குள்ள எந்தெந்த மாதிரி காட்சிகள் மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதுல இன்னொரு பக்கம் இப்ப அதிமுகவில் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு நடக்குதா, இது ஒரு பக்கம் நடக்கிறப்ப முன்னாள் அமைச்சர் பல துறைகளை கவனிச்சவர், சபாநாயகரா இருந்தவர், ஐடி மினிஸ்டரா இருந்தவர், அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், நிறைய பொறுப்புகளை வச்ச ஜெயக்குமாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மனதுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அதோட முக்கியமானது எடப்பாடி பழனிசாமியோட மவுத் பீஸா இருந்தார். எடப்பாடி பழனிசாமி பேசாதது ஜெயக்குமார் வச்சு பேச வச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த காலகட்டங்களில் பேசியிருக்காருன்னா, எடப்பாடி ஓபிஎஸ் ஒன்னா இருந்துட்டு சசிகலாவை எதிர்க்கும் பொழுது சசிகலாவை கடுமையா எதிர்த்து அடிச்சாரு. எடப்பாடி ஓபிஎஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆண்மை தொடர்பாக பயன்படுத்தி விமர்சிக்கும் பொழுது குருமூர்த்தி மிக மோசமாக விமர்சித்தவர், சரியான பதிலடி கொடுத்தவர் அதிமுக இருந்து. அதே மாதிரி எடப்பாடியா ஓபிஎஸ் வரும்பொழுது எடப்பாடி பக்கம் இருந்து ஓபிஎஸ் கடுமையாக விமர்சித்தவர். இப்போ இந்த ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை அதுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அடிப்படையில் ஒரு அதிமுக காரர் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட சென்னை தளபதிகள்ல மிக முக்கியமான முகம் வந்து ஜெயக்குமார் வருது. எப்படி வந்து முதல்வருக்கு மாசுவும் இன்னொரு பக்கம் சேகர் பாபுவும் அமைச்சரா இருக்காங்களோ, தளபதிகளா இருக்காங்களோ, அதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி இவர் அந்த மாதிரி வச்சிரல. எப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட அழகு ஜெயலலிதா முதல் முறையா முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா 91, அப்பவே எம்எல்ஏன்னு ஜெயிச்சாரு. அதுக்கடுத்து 96ல மட்டும் தோல்வியை தழுவினாரு. அதற்கு காரணம் மொத்தமாவே 91, 96 ஆட்சி மீது இருந்த அதிருப்தி. அதுல ராயபுரம் தொகுதியில தோல்வியை தழுவிட்டாரு. அப்புறம் மீண்டும் 2001 2006 2011 ஜெயிச்சாரு. இப்படின்னு 5 வருஷம் 2016 ஜெயிச்சாரு. 5 வருஷம் ஜெயிச்சவர் 5 முறை எம்எல்ஏவா இருந்தவரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டுகள் ராயபுரம் தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவரை 2021 மக்கள் தோக்கடிச்சாங்க. அதுவும் யாருன்னா ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அப்படிங்கிற அந்த தியேட்டர் ஓனரை வச்சு தோற்கடிச்சாங்க. அதற்கு பின்னணியிலும் ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா இவர் வந்து ராயபுரத்துல பிரச்சாரத்தை ஈடுபடுறப்ப முதல்வர் நோக்கி சவால் விட்டாரு, நீங்க வந்து கொளத்தூர்ல நிக்காதீங்க, ஏன் தொகுதியில நின்னுங்க, நான் வந்து தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. அப்ப ஸ்டாலின் ஒரு பதிலடி கொடுத்தாரு, உங்களை தோக்கடிக்க நான் வர வேண்டியதில்லை, ஒரு சாதாரண தொண்டர் வந்தா போதும் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி பெரிய அளவுல அரசியல்ல அறிமுகம் இல்லாத அந்த ஐட்ரீம்ஸ் மூர்த்தியை வச்சு அவரை தோற்கடிச்சாரு. இது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதே சமயம் கூட்டணி காரணமா மிகப்பெரிய பிரதானமான காரணமா இருந்துச்சு. ஏன்னா ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் பெருமளவுல இருக்கக்கூடிய தொகுதி. அவரே பின்னாடி சொன்னார், இது ஒரு வேஸ்ட் லக்கேஜ், இது பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனாலதான் நான் தோல்வியை தழுவினேன் அப்படின்லாம் பிற்காலங்களில் சொன்னாரு. அதற்கடுத்து இந்த பிரச்சனை பெருசா பேசப்படும் பொழுது மீண்டும் பிஜேபியோட கூட்டணியில அதிமுக இணையறப்ப இவர் வந்து வெளியேற போறாரு, கட்சியை விட்டு விலகிறாருலாம் கருத்து சொல்லப்பட்டுச்சு. அதற்கு விளக்கம் கொடுத்தாரு, நான் வந்து விலகல, நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அதிருப்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொந்த தொகுதியில தோற்கடிக்கப்படுறது எப்படி, இத்தனை ஆண்டு காலம் முடிசூடா மன்னனா இருந்தேன், அவர் மொழியிலே சொல்லணும்னா அதான் சொன்னார் அவர், முடிசூடா மன்னனா ராயபுரம் தொகுதியில இருந்தேன், மறுபடியும் தோற்கறதுக்கு நான் பேசாம எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா வாங்கி நான் போயிடுறேன் அப்படின்னாரு. 6 வருஷம்
நிம்மதியா இருந்துடுறேன், மக்கள்கிட்டயும் நான் கெட்ட பேர் இல்லாம இருப்பேன், இன்னொரு முறை வரப்ப ஜெயிச்சா சூழ்நிலை சாதகமா அமைஞ்சா ஜெயிச்சுட்டு போக போறேன் அப்படின்னு 2021 பிறகு CV சண்முகமும் ஓபிஎஸ்னுடைய சீட்ல போனார்ல தர்மர், இந்த 2 பேர் போனப்போ ஒரு கேட்டார். ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்க அடிப்படையில் ரொம்ப நெருக்கடி கொடுக்காம விட்டுட்டாரு. அதனால தர்மர் போயிட்டாரு, இந்த பக்கம் CV சண்முகம் எடப்பாடிக்கு ஆதரவா போயிட்டார். இதுல ஜெயக்குமாருக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு, நான் அப்பயே போடலை அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் 2024 இவருக்கு சீட்டு கொடுத்தாங்க, ஒரு மகனுக்கு MP சீட் கொடுத்தாங்க. அதுல தமிழிசை அப்புறம் தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாம் போட்டிட்டதுல தமிழச்சி தங்கபாண்டியன் மட்டும் ஜெயிச்சாங்க, இவரும் தோல்வியை தழுவினார். சோ மகனுக்கு கொடுத்த சீட்லயும் தோல்வியை தழுவிட்டாரு. சோ ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாம வடசென்னையோட முக்கிய அதிமுக நிர்வாகி எப்படி இயங்க முடியும்? அதனால மீண்டும் இதுல காய் நகர்த்தினாரு. ஆனா எடப்பாடி கடைசி நேரத்துல கவுத்துட்டாரு, இல்லங்கிற மாதிரி ஏமாத்திட்டாரு. அதுல ரொம்பவே கடுமையான அதிருப்தியில இருக்காரு. இதுல இப்ப இடையில கோயம்புத்தூர் போயிருந்தாரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து போறவர்கள் செய்தியாளர்கள் மைக் நீட்டி கேட்கறாங்க. அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் அவசரமா போகணும், பொள்ளாச்சிக்கு போயிட்டு வரேன், வந்துட்டு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. சென்னையில இருந்து கிளம்போது அதான் சொன்னாரு, உங்களுக்கு சீட் கொடுக்கப்படலன்னு கேட்கும் போது பெருசா எதுவும் பேசல. அந்த கவலையா அந்த கோபமானு தெரியல, முகத்துல அப்படியே வெளிப்பட்டுச்சு. நான் பொள்ளாச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே கட்டடிச்சுட்டு கோயம்புத்தூர் போனாரு, அங்கேயே தான் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அவர் பிரஸ்ஸை எப்பவுமே சந்திப்பாரு, செய்தியாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தா பேசுவாரு. அதுவும் இல்லாம அவர் ரொம்ப நேர்த்தியான ஒரு அதிமுக காரர், அடிப்படையில் ஒரு திராவிட உணர்வு உள்ள ஒரு நபர் தான் அறியப்படுறாரு. அவரே சொல்லியிருக்காரு, எனது பெரியப்பா வடசென்னை பெரியார்னு அழைக்கப்பட்டவர், எங்க அப்பா அண்ணாவால அடையாளம் காணப்பட்டவர், நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவன் அப்படிங்கிற அடிப்படையில் அவரே சொல்லியிருக்காரு. ஆனா எங்கேயும் எடப்பாடி பத்தி அந்த பிரஸ் மீட்ல பேசல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, எடப்பாடி கொடுக்கல. அதனால அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்கு எடப்பாடி மேல. இவருக்காக தான் நம்ம பலரை எதிர்த்து நின்று இருக்கோம், அதற்காக நம்ம திமுக ஆட்சியில கைதும் செய்யப்பட்டிருக்கோம். இங்க திருச்சி எல்லாம் தூக்கி போட்டாங்க, போயிட்டு 10 நாள் 20 நாள் நின்று நான் கையெழுத்து போட்டுலாம் வந்திருக்கேன். இது எல்லாமே கட்சிக்காகவும் எடப்பாடிக்காகவும் நான் ஓவரா பேசுனதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனா இதற்கு கட்சி எனக்கு என்ன கொடுத்துச்சு? இப்போ இதுல MP சீட்டு கொடுக்கலாமே, எங்கேயோ இருக்கிற தனபால் கொடுக்குறீங்க, இன்பதுரை கொடுக்குறீங்க, அரசியல் ரீதியா உங்களுக்காக வாதாடினது நானும் தானே, நானும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் தானே அப்படின்னு அவருக்கு நிறைய கோபம் இருக்குது. அதைத்தான் வெளிப்படுத்துறாரு. சமீப நாட்களா எங்கேயுமே பிரஸ் மீட் தரல பாத்தீங்களா? எல்லா பிரச்சனை வந்தாலும் குருமூர்த்தியை விமர்சிக்க முடியுமா? நேரடியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாருன்னா குருமூர்த்தி வீட்டுக்கு தான் போறாரு. இல்ல ஹோம் மினிஸ்டரே ஒரு வீட்டுக்கு போற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு இருக்கு. அப்பேற்பட்ட நபர் எடப்பாடி நேரடியா விமர்சிக்க தயங்கின ஒரு நபர், ஓபிஎஸும் பொறுப்புல இருந்த பொழுது விமர்சிக்க தயங்கிய ஒரு நபரை இவர் தனிநபரா விமர்சிச்சார். அதிமுக காரரா குரல் எழுப்பி ரொம்ப கடுமையா விமர்சிச்சார். அதற்கான பலனாதான் இதெல்லாம் இப்ப ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் அதுக்குள்ள எழுந்திருக்கு. அதுவும் இல்லாம அரசியல இருந்து எடப்பாடி ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னு நெருங்கிய வட்டாரத்துல சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருக்காராம். ஆனாலும் இன்னொரு தரப்பு அவர் ஆதரவாளர்கிட்ட பேசினப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது, அதே சமயம் அண்ணனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தான் இங்க, அதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு, ஒண்ணு இந்த தொகுதியில நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை இப்ப இனிமே அலசி ஆராய போறோம், அப்படி நின்னா வெற்றி பெற முடியாதுங்கிற பட்சத்துல வேறு தொகுதிகளை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற வகையில அவரது ஆதரவாளர்கள், அதாவது டிஜே அண்ணன் டிஜேன்னு தான் அவர் சொல்லுவாங்க, அவரோட ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. பாப்போம், எடப்பாடிக்காக நீதிமன்றத்தில் வாதாடியவர் இன்பதுரை, மக்கள் மன்றத்தில் பேசியவர் ஜெயக்குமார். ஸோ ஜெயக்குமாருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கு. ஸோ வரக்கூடிய இப்போ வாட்டி இவர் இப்போ வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு, ராஜ்யசபா தேர்தல் அவ்வளோதான் முடிஞ்சு. இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னாச்சும் அவர் நடக்குமான்னு பார்ப்போம். இல்லைன்னா செங்கோட்டையன் மாதிரி பயங்கரமா எதிர்ப்பா பேச போறாரா? ஆனா செங்கோட்டையன் பேசினாரு, அது அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. இவரு ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் பேச மாட்டார். அதிமுக தான் அவருக்கு உண்மையான விசுவாசி, அதிமுக விசுவாசி. அதிமுக தலைமையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசி, அவ்வளவுதான். அவர் கட்சியினுடைய விசுவாசி தான். இதுல ஏற்கனவே CV சண்முகம் டெல்லியில இங்க இருந்து MP ஆகி போனவர் தான் இல்லையா, அவர் தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான பாலமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லியில அதிமுக சார்ந்து பல விஷயங்களை கவனிச்சுட்டு வர்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு அரசியல் முக்கியத்துவம் கூட நமக்கு தரப்படலையே அப்படிங்கறதா ஜெயக்குமாரனுடைய ஆழ்மன வேதனையா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பேச பொருளா மாறி இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அந்த வேடன் விவகாரம் தான். வேடன் கேரளாவை சேர்ந்தவர். அவர் அடக்குமுறை சந்தித்த மக்களுக்கு ஆதரவாக பல குரல்களை கொடுத்துட்டு இருக்காரு, பல பாடல்களை பாடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது அங்க பாஜக தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி போடுறாங்க. அதாவது வேடன் பாஜகவையும் பிரதமர் மோடியையும் தப்பா விமர்சனம் பண்ணி பாடுறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதற்கப்புறம் தான் வேடனுக்கு ஆதரவு பெருகுது. கேரளா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம யாரெல்லாம் இதே காசுக்காக ஃபைட் பண்றாங்களோ, யாரெல்லாம் அடக்குமுறைக்கு எதிராக நின்று பேசுறாங்களோ அவங்க எல்லாமே சேர்ந்து வேடனுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் கவனிக்கப்படுற சமயத்துல தான் திருமாவளவனை வேற வீடியோ கால்லாம் பண்ணி நீங்க எங்களோட பேரணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பெல்லாம் விடுத்திருக்காரு இன்னைக்கு. ஆமாம், இதில் நீங்கள் வேடன்
கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். அவங்க அம்மா வந்து ஈழத்தமிழச்சி, அப்புறம் இங்கே வந்து கேரளாவில் உள்ள ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிறந்தவர் தான் வேடன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என் நெஞ்சில் கூட ஆண் போட்டு தான் டேட்டு போட்டு வச்சுருப்பார். ஸோ இப்படி அவர் வந்து பனியனோட ரேப் பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒட்டுமொத்த கேரளாவே அசையாமல் நின்று கேட்கும் அப்படிங்கிறது தான் அவர் பாட்டுக்கு கிடைத்த வெற்றி. மொத்தமாக வைப் பண்ணுவாங்க அவர் பாட்டை கேட்டால். அந்த பாட்டு எல்லாமே வெறுமனே கூடி நின்று சந்தோஷமாக பாடி போகிற பிரிகிற பாட்டு கிடையாது. ஒவ்வொரு பாட்டும் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வலியை, வேதனையை, அந்த ஒடுக்குமுறையை பல முறைகளில் பல வழிகளில் வெளிப்படுத்தும் அப்படின்னு தான். அதனால தான் அவர் அறியப்பட்டார், பிரபலமானார். குறிப்பாக இப்போ சமீபத்தில் வைரல் ஆகுதுல இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் ஞான் பானல்ல பறைய நல்ல அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார். அது வந்து பயங்கர வைரல். அதில் கடைசியாக நான் யாரும் இல்லை அப்படிங்கிறாரு தான் மேட்ரு. ஸோ ஜாதியை இத்தனை ஆண்டுகால சனாதானத்தை உடைச்சு நொறுக்கினவர் அப்படிங்கிறதா அவருக்கான ஒரு பேரார். இன்னைக்கு திருமா கொடுத்த பேட்டியில் கூட திருமா அவர்கிட்ட பேசியிருக்காருல்ல, அதில் சொல்லுவார் 35 ஆண்டு காலமாக நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதை நீங்கள் ஒரே பாட்டில் பாடிட்டீங்க அப்படிம்பாரு. அதற்கு அவர் சொல்லுவார் நீங்கள் பேசுனது தாங்க நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இது 2 பேருக்குமான ஒரு உரையாடலாக இருக்குது. பிடிக்கல. முதல்ல கேரள அரசு சார்பாக பாலக்கோட்டில் ஒரு மைதானத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் இவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு பாடலாம் பாடுறாரு. இவர் எங்கே போனாலும் ஈ முக்கிற மாதிரி அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் அவரை மொச்ச எடுத்துரும். ஸோ அதில் வந்து அங்கே நெரிசல் ஏற்பட்டுச்சு. நெரிசலில் சிக்கி சிலர் காயமடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு மைதானத்தில் சில பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சிச்சு. ஆனால் அந்த நகராட்சி யார் கண்ட்ரோலில் வருது, கவுன்சிலர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நகராட்சியில் எங்கள் நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய சேதம் அடைஞ்சிடுச்சு, அதற்கான காசை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் இவர் வந்து வேறு சில வழக்குகள், முன்னாடி உள்ள வழக்குகள்லாம் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் தான் அவர் வந்து மோடிக்கு எதிராக பாட்டு பாடுறாரு, பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார், சில சிந்தனைகள் வந்து தேவையில்லாமல் சொல்கிறாரு, இங்கே உள்ளவங்கள்ட்ட கிளர்ச்சி உண்டு பண்ணுற வகையில் பேசுகிறாருன்னு அடிப்படையில் பிஜேபி காரங்களே ஒரு எண்ணெயை கடிதம் எழுதுறாங்க, ஒரு கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருடைய பழைய வரலாறுலாம் மறுபடியும் மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படுது. அது என்ன 2021 இந்த மீ2 டைம் இருக்குல்ல, கரோனா டைமில், அந்த டைமில் அந்த மீ2 சர்ச்சையில் ஒரு சிக்கியிருக்காரு. சிக்கினதுக்கப்புறம் அது வெளிப்படையாக மனமும் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு, பொது வழியில் ஃபேஸ்புக்லேயே கேட்டிருக்காரு. அதற்கடுத்து வழக்கம் போல் இசை பாடல் அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்கிறவர் தான் 2025 இந்த ஒரு ஏப்ரல் மாதத்தில் அவர் வந்து ஒரு 6 கிராம் அளவு பயன்படுத்தக்கூடிய கஞ்சாவை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணிட்டு அந்த இல்லை அந்த கிராம் கம்மியாக இருக்குது, சில கிராம் கம்மியாக இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஜாமீன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீனில் வெளில வந்தவரை உடனே கேரள வனத்துறை கைது பண்ணிடுச்சு. என்னடா கேரள வனத்துறை ஏன் கைது பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து புலிப்பல் பொறுத்துன ஒரு செயின் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. புலிப்பல் வந்து நானா போய் எங்கேயும் வாங்கிட்டு வரல, தாய்லாந்துல இருந்து ஒரு நபர் எனக்கு பரிசா கொடுத்தாருன்னு வேடன் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து சிக்கல். இதுக்கப்புறம் தான் என்ஐஏல கைது பண்ணுங்க அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம். ஏன் இவரை வந்து இவ்வளோ டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட், ஆளும் கம்யூனிஸ்ட் வந்து அவரை பகிரங்கமாக ஆதரிக்குது, காங்கிரஸும் ஆதரிக்குது. 2 பேரும் எதிரெதிரியாக இருந்தாலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வேடனை ஆதரிக்கிறாங்க, பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறது. அப்புறம் ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் ஏன் வந்து கம்யூனிஸ்ட் அரசோட வனத்துறை போய் கைது பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி எழலாம். அதற்கு கேரள அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மாநில செயலர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வனத்துறை அவசரப்பட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனமாக பண்ணணும், முழுமையாக விசாரிச்சுட்டு தான் பண்ணணும், மக்களோட உணர்வுகள் அடிப்படையில் தான் அதெல்லாம் பண்ணணுங்கிற அடிப்படையில் அந்த கேரள கம்யூனிஸ்ட் வந்து இவருக்கு ரொம்ப வலுவான ஒரு ஆதரவாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஆதரவாக நிற்கிறதுனாலேயே பிஜேபிக்கு இவர் எதிரியா பார்க்கப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதே நேரம் இவர் வந்து பாடல் மூலமா புரட்சி ஏற்படுத்துறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆதரவா நிக்கிறாரு, அவர் வந்து ஒரு அரணா இருக்கிறாரு. இதனால அவங்க வந்து அவங்களோட சிந்தனை ஓட்டம் பெருசாயிடுச்சு, அவங்க இயல்புல அப்புறம் மோடிக்கு எதிரான மனநிலையில வந்துருவாங்க அப்படிங்கறதா அவங்க வைக்கக்கூடிய பெரிய சார்ஜா இருக்கு. இதனால அவர் ஆஃப் பண்ணிடணும், முதல்ல ஆஃப் பண்ணிட்டா நம்ம நார்மலா இல்ல அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து ஏதோ இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதுவும் குறிப்பா இளைஞர்கள் பின்னாடி போறாங்கன்ற பட்சத்தில் அவரோட ஃபாலோவிங் அதிகமாகும். அவர் என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொல்றாரோ அந்த கருத்து வந்து பெருமளவுல பேசப்படும் அப்படின்ற சமயத்துல பாஜக இனிமேல் வளர்ச்சியே வராது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையாங்க. கேரளா கம்யூனிஸ்ட் அவங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறதாக ஒரு விமர்சனம். வந்து விளிம்பு நிலை மக்களோட ஆதரவாளராக இருக்காரு, இவர் நம்ம அரவணைச்சுக்கிட்டா நமக்கு வாக்கு வாங்கிவர், எல்லாரும் அரசியல் அதில் ஒரு பார்வை இருந்தாலும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது பினராயி விஜயன் அரசு வந்து எடுக்குது அப்படின்னு ஒரு புறம். இன்னொரு புறம் பிஜேபி கடுமையாக ஒரு குறி வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு முறை இவர் சிக்கினாருன்னா வெளிவராத முடியாத வழக்குலாம் பாய தயாரா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. இது என்ன போய் நிற்க போகுது, எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் வேடனுக்கான ஆதரவுங்கிறது நாளுக்கு நாள் கேரளாவில் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு.
ஓகே பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி ஒரு வினோதமான செய்தி இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு. உத்தரப்பிரதேசில் கோண்டா அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. வேற வினோதமா இருக்கு. அப்படி அந்த மாவட்டத்தில் ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதிய இடைவெளி இருக்கும் இல்லையா, லஞ்ச் பிரேக்கு, அதில் வந்து அங்கே அவங்க சேம்பரில் உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒரு விருந்தினர் வந்துட்டார் அவங்க பார்க்க. அந்த விருந்தினரோட அந்த பெண் நீதிபதி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோர்ட் ஊழியர் இருப்பாங்கல்ல, நவீன் ஒருத்தர் அந்த ரூம்குள்ள வராரு, சேம்பருக்குள்ள. அந்த நவீன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீதிபதி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் போறாரு, போயிட்டு டீ மட்டும் கொண்டு வராரு. ஐயோ பிஸ்கட்டை மறந்துடுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிஸ்கட் எடுக்க போறாரு. பிஸ்கட் இல்லையான்னு தெரியல, வரும்போது பிஸ்கட்டை கொண்டு வராம மிக்சரை கொண்டு வராரு. அதுதான் அவருக்கு பெரிய வினையா முடிஞ்சு. இல்ல, அந்த மிக்சர் வந்து கெட்டு போன மிக்சரு, அதாவது தூக்கி எரிய வேண்டிய மிக்சரை வந்து நீ வேணும்னு எனக்கு எட்டு வந்துட்ட, அதுல வந்து ஏதோ கெட்ட வாசனை தான் வந்திருக்க போல் இருக்கு, அதுல டேஸ்டே எதுவுமே இல்ல, எதுக்கா இந்த மிக்சரை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அந்த கோர்ட் ஊழியருக்கு சம்மன் கொடுத்திருக்காரு. ஆமா, நீங்க எனக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக தூக்கி போட வேண்டிய மிக்சரை எதுக்காக வேணும்னு எனக்கு வந்து கொடுத்த, நீ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதை விளக்குன்னு சொல்லிட்டு சம்மன் போட்டு இது பண்ணிருக்காங்க. தூக்கி போட்டு போனா பிரச்சனை முடிஞ்சு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கேட்ட பிஸ்கட் அங்கதான் இருக்கு, பிஸ்கட்டை கொடுக்காம வேணும்னே வந்து கெட்டு போன மிக்சரை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சம்மன் கொடுத்திருக்காங்க. அந்த சம்மன்லாம் சோசியல் மீடியா போல வைரலா போயிட்டு இருக்கு. கண்டிக்கலாம், அவர் பணி நீக்கம் செய்யலாம், அதுவே அதிகம் தான். ஆமா, ஆனா சம்மன் கொடுக்குற அளவுக்கு அதுவும் இதுல சோசியல் மீடியாலேயே பெரிய செய்தி என்னவா மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்க சம்மன் காப்பி எல்லாம் ஃபுல்லா வைரலா போயிட்டு இந்த சம்மன் கொடுக்குற அளவுக்கு எதுக்காக அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்கறாங்க. ஏற்கனவே ஒரு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பணம் வழங்கின வழக்குல இப்ப அவர் அப்படியே வைக்கப்பட்டிருக்காரு. இப்ப அவர் சம்பந்தமானதுல நாடாளுமன்றத்தில் வரப்போது, அதுக்கப்புறம் நீக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவரதுங்கிறது மக்கள் மத்தியில என்னவா பேசப்படும் அப்படிங்கறதும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ரெண்டாவது, இதுக்கு சம்மன் கொடுக்கணுமானே ஃபர்ஸ்ட் தெரியல. ஒரு கோர்ட் ஊழியர் வந்து அங்க வந்து தப்பு செய்யறாரு அப்படின்னா கண்டிக்கலாம், அவர் வந்து பணியிலிருந்து நீக்கிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு சம்மன் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.